வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஃபன் சாதம் ரெண்டுத்துக்கும் ஒத்து போகிற மாதிரி பச்சை துவரை கூட கொஞ்சம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, அதுக்கப்புறமா சாதம், ஆப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை துவரையை பார்த்திங்கன்னா நம்ம உரித்து உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுக்கணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு பட்டாணி மாதிரி தான் இருக்கும். பிஜியன் பீன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை துவரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த பச்சை துவரை உரிச்சிட்டு நான் அதுலேருந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். இந்த துவரை பெரும்பாலும் உங்களுக்கு வின்டர்ஸில் நிறைய கிடைக்கும் போதே வாங்கி உரித்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு கப் பச்சை துவரையை கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அடுத்ததான் இந்த குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 4லேருந்து 5 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். சோம்பு ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குருமா மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருக்கலாம். பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திங்கன்னா போதுமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். எள்ளு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிட்டே இருங்க. பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 தக்காளியை க்யூப்ஸாக டைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம எப்படியும் அரைக்க தான் போகிறோம். அதனால் குக்கானா போதும். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த சாமான்லாம் வறுத்து அரைச்சிருக்கிறதுனால தனியாக எந்த குழம்பு பொடியும் தேவையில்லைங்க. இதை நீங்கள் அரைச்சி சேர்த்தாலே போதும், குழம்பு சூப்பராக இருக்கும். அரைச்ச விழுதை நம்ம அப்புறமா குழம்புல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புல நம்ம காய வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது கூடவே தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கூடுதலாக நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்காக நான் துவரை கூட கொஞ்சமாக கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 கத்திரிக்காவை பெருசாக நீங்கள் டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கத்திரிக்காய் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே வதக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு கத்திரிக்காய் பாதி பங்கு வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லாவே வெந்துடும். கத்திரிக்காய் வெந்து அப்படியே முழுசாக இருக்கணும், குழையக்கூடாது. வாசனைக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். துவரையில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, அனீமியாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸுக்குமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ சீசன் டைமில் கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை வாங்கி உரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் குருமா பண்ணலாம், காய் மாதிரி பண்ணலாம், இல்லை இது மாதிரி குழம்புல கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை எப்போவுமே தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் புளி சேர்க்கணும். நீங்கள் புளி சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால தான் கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையுமே அலம்பிட்டு இதிலே சேர்த்துருங்க. பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த குழம்பு திக்காயிட்டே போகும். ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா உங்களுக்கு இந்த பேஸ்ட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நல்லா புளிப்பாக காரமாக டிஃபனுக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சாமான்லாம் வறுத்து அரைச்சி விட்டுருக்கிறதுனால ஆற உங்களுக்கு குழம்பு திக்காயிட்டே போகும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் பார்த்திங்கன்னா காரம் புளிப்பு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிவிடும்.
வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கம குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடைசியாக சேர்த்துருக்கிற நல்லெண்ணெயை ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.